ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் ஒரு நார்மலான எபிசோடாக தான் மூவ் ஆச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது சாரதம்மா ஃபீல் பண்ணது 2 விஷயம் இருக்கும் அப்படின்னு நேற்று கெஸ் பண்ணியிருந்தோம். சந்தானம் அப்பா இதெல்லாம் பார்க்கறதுக்கு இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். காவேரி அவர் எப்பவுமே நம்ம கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸோடைய கான்வர்சேஷன் என்ன ஆனாலும் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் விஜய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பிகாஸ் அவர் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவர் அப்படின்றத மட்டும் காவேரி இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அண்ட் யாருக்கும் தெரியாமல் அந்த டைரியை படித்து பார்க்கணும் அப்படின்னு போகும்போது நான் கூட ஏதாவது சில சீன்ஸ் எல்லாம் படிக்கும் போது அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுதோ இல்லையோ நமக்கு அது ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்னும் அவங்க படிக்கிறதே நமக்கு காட்டலை. இன்னொரு சைட் பல வருடங்களுக்கு பிறகு நிவின் அண்ட் விஜயோடைய மீட்டர் 2 சகலைகளும் மீட் பண்ணுறாங்க. பட் அந்த பழைய ஒரு பாண்டிங் நமக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. என்னன்றது எனக்கு கிளியராக சொல்ல தெரியல. பட் நிவின் சொன்ன விஷயம், இப்போ யமுனா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சது ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கோவம் இருந்துச்சோ அதை அப்படியே இப்போ ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. அவள் ஒரு வரம் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டாரு. ஸோ நிவினும் யமுனாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. எப்படியாவது காவேரியை சம்மதிக்க வச்சு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு இன்னைக்கு வாக்கெல்லாம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, காவேரியை ஒத்துக்கலைனாலும் நான் எனக்கு எப்படி நீங்கள் கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிங்களோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிவின் சொல்கிறாரு. எனக்கு என்னவோ நிவின் சொன்னது தான் நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பிகாஸ் வேறு வழியே இல்லை, இப்போதைக்கு காவேரியும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஸோ யாராவது ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் மேலே லவ் வரணும். லவ் வந்த பிறகு அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி ஸ்டோரி லைனாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஈவன் இன்னைக்கு சித்தி கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா, ரொம்ப வருஷம் கழிச்சு காவேரிக்கு நம்மளால ஒரு சாரி கொடுக்க முடிஞ்சிச்சு, அவள் ஆசீர்வாதம் வாங்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கன்னு தான் ஞாபகம் இருந்துச்சுன்னு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு நிஜமாவே ஆசீர்வாதம் வாங்கினாங்களா அப்படின்னு நானுமே மைண்டை ரிவைன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அப்போ எவ்வளோ பெரிய ரணகாலத்தில் இருந்துச்சு இல்லையா அந்த சுச்சுவேஷன். ஸோ அப்படி எதுவும் சீனே இல்லையே. சரி டைலாக் ரைட்டர் அதெல்லாம் போயிட்டு அதை ஸ்டடி பண்ணாமல் பண்ணியிருக்கலாம். மற்ற சீரியல்ஸ்னால் அந்த அளவுக்கு ஆராய மாட்டாங்க. பட் மகாநதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு டயலாக்ஸும் அப்படியே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நாங்களும் மறக்கவே மாட்டோம். ஸோ டயலாக் ரைட்டர் கொஞ்சம் எல்லாத்தையும் பழைய எபிசோட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு போனால் இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாவுமே இருந்துட்டு இருக்கு ரீசெண்ட் எபிசோட்ஸ் பார்க்கும்போது. அட்லீஸ்ட் நிவின் சொன்ன மாதிரி சீக்கிரம் ஒரு ஃபோர்ஸ் மேரேஜாவது கொண்டு வரலாம். நம்ம ஃபோர்ஸ் மேரேஜை என்கரேஜ் பண்ணலை. பட் இப்போ வீக்காவை இப்படி பிரிச்சே வச்சு எவ்வளோ நாளைக்கு தான் பார்க்கறது. காவேரிக்கும் பழைய நினைவுகள் வந்த மாதிரி தெரியல. அண்ட் அதுக்கு வர மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அவங்க யாரும் அதை எல்லாத்தையும் சொல்ல போகிறதும் இல்லை. இப்போதைக்கு உண்மைக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் நிவின் சொன்ன மாதிரி இந்த ஃபோர்ஸ் மேரேஜ் தான் இருக்குது. பார்ப்போம் அது இந்த ஷெடியூலில் நடக்குதா, அடுத்த ஷெடியூலில் நடக்குதா, இல்லை வேறு ஏதாவது கதை களத்தை மாற்றுறாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.